ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து 2வது மாநில மாநாட்டை குறித்து ஒரு கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அந்த கடிதத்துல குறிப்பா சிலர கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எதனால அப்படி சொல்லியிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய்னா இந்த மாநாட்டுல யாரெல்லாம் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கடிதத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். அதுல பார்ப்போம். பார்த்து தெரிஞ்சுப்போம். முதல்ல என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். நம் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை மாநாடு குறித்த 2வது கடிதம் இது. மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் மகத்தான மக்களரசியல் இயக்கமான தாவேகா மீதான தமிழ்நாட்டு மக்களின் பேரன்பு பேராதரவும் தேர்தல் அரசியல் களத்தில் விரைவில் நிரூபிக்கப்பட போகிறது. நமது கனவு நனவாக இலக்கை எட்ட புரட்டி போட போகும் புரட்சி நிகழ இன்னும் சில மாதங்களே உள்ளன அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967 மற்றும் 1977 தேர்தல்களில் வெற்றி விளைவுகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இந்த மண்ணில் காணப்போகிறோம். மாபெரும் மக்கள் சக்தியான நீங்கள் இந்த திருப்புமுனை தருணங்களை நிரூபிக்கப் போவது நிச்சயம். இதை 32 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் இயக்கமாக இருந்தது. தினம் தினம் மக்கள் மனம் அறிந்து உணர்ந்து வரும் நம் சொல்வதில் அலர்ந்த ஆழ்ந்த உண்மை இருப்பதை அனைவரும் அறியத்தான் போகின்றனர். அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக மக்களை உயிராக போற்றி மதிக்கும் இந்த விஜய் பற்றி உங்கள் அனைவருக்குமே நன்கு தெரியும். உங்கள் மீதான உள்ளன்பு மிக்க அக்கறையின் காரணமாக இப்போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தைகளுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் கழக மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு உரிமை கலந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதல் மாநாடு பிரம்மாண்டமா நடைபெற்றது. அந்த மாநாட்டிலையுமே நிறைய பேர் வந்தாங்க. சரியா? இப்போ 2வது மாநாடு வந்து பிரம்மாண்டமா நடைபெற இருக்கிறது. அப்போ இந்த மாநாட்டிலையும் நிறைய எக்கச்சக்கமான மக்கள் வருவாங்க. அப்போ இவங்கெல்லாம் அந்த இடத்துல கூட்ட நெரிசல்ல இருக்கும்போது ஏதாவது விபரீதமோ ஏதாவது ஒண்ணு நேர்ந்துடக்கூடாதுல்ல. அதனால அவங்களுடைய சேஃப்டிக்காக என்ன பண்ணிருக்காங்க, தளபதி விஜய் அண்ணா முன்னெச்சரிக்கையாட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு வரும்போது, மாநாடு நிறைவடைந்து ஊருக்கு திரும்பும்போது நம் கழக தோழர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஓர் அரசியல் பேரியக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டியது நமது தலையா கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ விஜயனா இது குறித்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஒழுக்கமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது போன மாநாட்டுல கூட என்ன நடந்துச்சு, அதிகமா சேறுகள் வந்து உடைக்கப்பட்டது. சரியா? இது குறித்து நிறைய பேர் பேசினாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அதனால இந்த மாநாட்டுல அந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. பொது சொத்துக்கள் வந்து எதுவுமே சேதமடையக்கூடாது. வருகிற தோழர்கள் எல்லாருமே வந்து ஒழுக்கமா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் வந்து மாநாட்டு பரவாயில்லையே, மாநாட்டுக்கு வந்தவங்க வந்து ஒழுக்கமா வந்துகிட்டு எந்த ஒரு பொருளுக்கும் சேதமடையாம அவங்க வந்து பத்திரமா வீட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் நலன்களை மட்டும் அடிப்படையாக கொண்ட மனசாட்சி உள்ள மக்களாட்சி எனும் உன்னதமான அரசியல் அதிகார இலக்கை நோக்கி உறுதியுடன் பயணிக்கிறோம். மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் நம் தமிழ்நாட்டு மண்ணில் நம்மால் நிகழப்போவது நிஜம். எனவே அத்தகைய மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயம் நிகழ்த்தி காட்ட பேரறிவிப்பாக நமது மாநில மாநாட்டை மாற்றி காட்டுவோம். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒருவருக்காகவும் உணர்வு ததுப்பும் மதுரை மண்ணில் இதயம் திறந்து 2 கைகளை விரித்து காத்திருப்பேன். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விஜய் உரிமையுடன் அழைக்கிறேன். மதுரை பாரம்பத்தில் கூடுவோம். தேர்தல் அரசியல் போர் உத்தியில் செல்வோம். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தோழமையுடன் விஜய் அப்படிங்கிற மாதிரி
விஜய் அண்ணா ஒரு கடிதத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணா நடத்தும் 2வது மாநில மாநாடு எங்க வச்சு கரெக்டா நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையும் எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் உள்ள பராபத்தி பகுதியில தான் இந்த மாநில மாநாடு நடைபெறுகிறது. அதாவது 2வது மாநில மாநாடு. சரியா? இப்போ இந்த மாநில மாநாட்டுக்கு பணி எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குது, எந்த அளவுக்கு தீவிரமா நடந்திருக்கு, மக்களுக்கு என்னென்ன சேஃப்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிட்டத்தட்ட 90% 100க்கு 90% வேலை முடிஞ்சிடுச்சு. என்னதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு 4 பார்க்கிங் வசதிகள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகமா வாகனங்கள் வரதுனால பார்க்கிங் வசதி அதிகமா வேணும்ல, அதனால அது பண்ணியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம 200 அடி நீளத்துல பிரம்மாண்டமாக அந்த மாநாடு மேடை ஸ்டேஜ் இருக்குல்ல, அத பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. சரியா? ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த மாநாடு நடக்குதுல்ல, மொத்தம் எத்தனை ஏக்கர்ல இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 502 ஏக்கர்ல. சரியா? அது மட்டும் இல்லாம 1,50,000 நாற்காலி மக்கள் இருக்கிறதுக்காக. சரியா? அப்புறம் 5,00,000 குடிநீர், அதுக்கு மேல தான் குடிநீர் வசதிகள் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மாநாட்டுக்கு நெறைய பேர் வருவாங்க. தண்ணி கண்டிப்பா தேவைப்படும். அதுக்காக குடிநீர் வசதிகள் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு இருக்கைகள் இருக்குல்ல, இருக்கைகள் பக்கத்துலயுமே குடிநீர் வசதிகள் ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? அப்புறம் தளபதி விஜய் அண்ணா நடக்கிறதுக்காக சுமார் 800 அடி தூரத்துல நடக்கிறதுக்கு ரேம்ப் வாக் ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க. ஏன்னா, இது எதுக்காக அப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது கண்டிப்பா மோஸ்ட்லி ரொம்ப அதிகமா தெரியாது. அப்போ மக்கள் கிட்ட போய் பார்க்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இது அமைச்சிருக்காங்க. அடுத்ததாட்டு எல்இடி டிவி அமைச்சிருக்காங்க. எல்இடி டிவி எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல இருக்கிறது தளபதி அண்ணன் விஜய் அண்ணா பேசுறது, நிக்கிறதே தெரியாது. அப்ப எல்இடி பார்க்க முடியாதவங்க இந்த எல்இடி டிவில வச்சு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் செட் பண்ணியிருக்காங்க. பொருத்தப்பட்டிருக்குது. எந்த ஒரு விபரீதமும் ஏற்படக்கூடாது அப்படிக்காக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்குது. அடுத்ததாட்டு கொடி கம்பம் 100 அடி உயர கொடி கம்பம் அங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது யார் ஏத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா தான் ஏத்துவாங்க. அப்புறம் 3500 போலீஸ் அதிகாரிகள். எதனாலனா, அவங்களுடைய பாதுகாப்புக்காக. அதாவது விஜய் அண்ணாவுக்குல அவங்களோட மக்களுடைய பாதுகாப்புக்காக 3500 போலீஸார் அவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ வசதிகள், மருத்துவர்கள், இப்படி நெறைய விஷயங்கள் அங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 90% அந்த வேலைகள் முடிஞ்சிருக்குது. இப்படி மக்களுக்கு எந்த ஒரு சேதமோ, விபரீதமோ ஏற்பட்றக்கூடாது அப்படிக்காக ஒரு சேஃப்டியாட்டு தான் இந்த 2வது மாநில மாநாட ரெடி பண்ணிட்டு வராங்க. இந்த மாநாடு வருகிற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதாவது நாளை கழிச்சு. கண்டிப்பா இந்த மாநாட்டுல எல்லாருமே கலந்துக்கிடணும். விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா, பிரம்மாண்டமா இந்த மாநாடு நடத்துறாங்க. சரி, ஏற்கனவே முதல் மாநாட்டிலயுமே நெறைய மக்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்பவும் 2வது மாநாட்டிலயும் அதிகமானவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். சேஃப்டியா போணும், சேஃப்டியா வருவோம். அதுதான் தளபதி விஜய் அண்ணாவும் ஆசைப்படுறாங்க. நாமளும் ஆசைப்படுறேன். பட் நானும் ஆசைப்படுறேன். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவ பொறுத்த வரைக்குமே எந்த அளவுக்கு அண்ணன உயர்த்தி வச்சது மக்களாகிய நம்ம தான். அதனால எல்லாத்தையுமே, அதாவது சினிமா துறையிலேருந்து எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு, இனி மக்களுக்கு கொஞ்சமாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அந்த சினிமா துறையை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா, அரசியலுக்கு வந்தாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு பண்றதாட்டு எல்லா விஷயமும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இந்த ஒரு வாட்டி நம்ம விஜய் அண்ணாவ ஒருக்கா ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.